பேட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஆளுங்க. எதுண்ணா? ஆனால் எல்லாத்தையும் முடிக்கணும், ஒன்று கூட விடாது. பாதாம் செடிகள்லாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் முடிக்கணும். இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள். ஏன்னா சாயமத்தில் குரு பூஜை, அதனால் க்ளீனிங் ஒர்க். அல்ல 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 இல்லை, போடு 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 போடு. அவன் மேலேயே இருக்கட்டும். போடு ஃபுல்லாக தெரியல. பார்த்தீங்கன்னா ஓரளவு நீட்டாகி போச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாமல் வந்தது. இப்போ எப்படி இருக்கு? இன்னும் உலகத்தில் இது ஃபுல்லாக டிஸ்போஸ் ஆகும். இருக்கிற மொத்த குப்பையும் எல்லாமே இப்போ மட்டம் பண்ணி சூப்பராக போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. ரோடு ஃபுல்லாகுது. ஏது அமுக இதுக்கு முன்னாடி இந்த இடம் அவ்வளோ மோசமாக இருந்தது. இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் அள்ளி எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றுறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் சுத்தமாக க்ளீன் பண்ணால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த சந்துக்குள்ளே அவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. இந்த சைட்லேயும் பார்க்கவே முடியல, அவ்வளோ கொசு, அவ்வளோ செடி. இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது. இன்னும் இந்த இதெல்லாம் சூப்பராக மட்டம் பண்ணிட்டா அதோட வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வெளியே இருக்க மரம்லாம் லைட்டாக கழிச்சு இருக்கிறதுலாம் வரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு காட்டம் பாருங்கள். இந்த சைடில் அவ்வளோ இருந்தது, மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. முன்னாடி என்ன போதார் தெரியுமா, இங்கே வரவே முடியல. எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம்